வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம நார்மல் பேண்ட் தைக்கிறது, சல்வார் பேண்ட் தைக்கிறது தான் பார்க்க போகிறோம். நான் மேலே உள்ள பார்ட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நாடா போடுவோம் இல்லையா, அந்த ஃப்ரண்ட்டு இதை வந்து தைச்சிக்கலாம். நம்ம உள் பக்கமாக திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு நமக்கு நாச் கட் பண்ணி விட்ருக்கேன் இல்லையா, அது வரைக்கும் 2 inches மேலே கேப் விட்டுட்டு கீழே இருந்து ஸ்டிச் போடணும். டபுள் ஸ்டிச் போட்டு ரஃப் அடிச்சுட்டு திருப்பி அதே இதில் இன்னொரு ஸ்டிச் போடணும். கீழே டூ இன்ச்சு மேலே கேப் விட்டுக்கோங்க. இப்போ ரெண்டையும் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த உள் பக்கமாக தைச்சிருக்கோம் இல்லையா, அதை மடக்கி அடிக்கணும். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா சென்டரில் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ரெண்டு பக்கமும் இருக்கிற துணியை உள் பக்கமாக மடித்து அடிச்சுக்கோங்க. அடித்து லாஸ்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிடணும் தைச்சிட்டு. ஃபுல்லாக கீழே வரைக்கும் தைச்சி விட்ருங்க. ரெண்டு பக்கம் தைச்சிட்டு இப்படி எடுத்தோன்னா ஒரு ஃபுல் கிளாத்தாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நடுவில் அந்த நாடா போடுற இடத்துல ஓப்பன் வர மாதிரி இருக்கு பாருங்கள். இப்போ ஒரு சைடு க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த சைடு நம்ம க்ளோஸ் பண்ணோம்னா மேலே உள்ள பார்ட்டுக்கு ரெடி ஆயிடும். இதுவும் டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ நாடா போடுற இடத்துல நம்ம தப்போம் இல்லையா, சின்னதாக 1/2 inch மடித்து ஒரு ஸ்டிச்சு, ஒரே மாதிரி மடித்து போட்டுக்கணும். ஒன்று கொஞ்சம் பெருசு சின்னது போட்டால் நல்லா இருக்காது. திருப்பி இன்னொரு மடிக்கும்போது அளவு மாறும். நீங்கள் மேலே கீழே பெருசு சின்னது மடித்து அடித்தோன்னா நான் ஃபோல்ட் பண்ணி தைக்கிறதுக்கு 2 inch விட்டுருக்கேன். அதனால் 1/2 inch ஃபஸ்ட்டு தைச்சாச்சு. திருப்பி 1 inch 1.5 inch நம்ம தைச்சிக்கலாம். ஏன்னா துணி பியூர் காட்டன்றதுனால ஸ்ட்ரிங்க் ஆகும் அப்படின்றதுனால நான் 2 inch விட்டுருக்கேன். அந்த நாடாவையும் உள்ளே கொடுத்துட்டு அதோடு சேர்த்து மடித்து அடிக்கிறேன். இதுவும் ஒரே மாதிரி அளவாக வச்சு நீங்கள் பின் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். அங்கங்கே பின்ஸ் போட்டு மடிச்சுட்டு பிக்னர்ஸ் அப்படி பண்ணிக்கலாம், மடிக்க பழக்கம் இல்லைன்னா. ஒரே அளவாக வர்றதுக்காக.
இப்போ மேலே உள்ள பார்ட், பேண்ட்டோட மேலே உள்ள பார்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ லெக் பார்ட் எடுத்துக்கலாம். பாருங்கள், லெஃப்ட்டு ரைட்டு வர மாதிரி இருக்கா. இப்போ மிடில் உள்ள அந்த கிராச் லைன், இதுதான் கிராச் லைன் சொல்லுவோம். மிடில் உள்ளது மட்டும் ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுவும் டபுள் ஸ்டிச் போட்டுக்கணும். ஓவர்லாக் பண்ணுறீங்கன்னா ஓரத்தில் இன்னொரு தையல் போட தேவையில்ல. ஓவர்லாக்கு பண்ணலைன்னா 2 ஸ்டிச்சு, ஒரு ஸ்டிச்சு மேலே இன்னொரு ஸ்டிச் போட்டுட்டு சைட்லேயும் அந்த எட்ஜ்லேயும் ஒரு ஸ்டிச் போட்டிங்கன்னா நூல் பிரியாமல் இருக்கும். கிராச் லைனும் ஃப்ரண்ட்டும் பேக்கும் இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், லெஃப்ட் ரைட்டு கால் பேண்ட்டோடது ரெடி ஆயிடுச்சு. இப்போ கால் பகுதியில் ஃபோல்ட் பண்ணி தைக்க போகிறோம். நான் அதுக்கு 3 இன்ச்சஸ் விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு திருப்பி இன்னொரு ஃபோல்டு அது மேலேயே பண்ணிவிட்டு ஸ்டிச் போட்டு 4 ஸ்டிச் போட்டுக்கணும். பக்கத்தில் 1/4 இன்ச்சு கேப் விட்டு விட்டு 4 தையலாக மேலே மேலே போட்டுக்கலாம். இல்லைன்னா கேன்வாஸ் கொடுத்து தைக்கிறதா இருந்தால் கேன்வாஸ் கொடுத்து தைச்சிக்கலாம். 1 இன்ச்சு கேன்வாஸ் கட் பண்ணிவிட்டு இந்த பேண்ட் துணி உள்ளே வச்சுட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணி டபுள் ஃபோல்ட் பண்ணி தைச்சிக்கலாம். அதுவும் இதே மாதிரி தான் 1/4 இன்ச்சு கேப் விட்டு 4 தையலாக போட்டுக்கலாம் பக்கத்தில் பக்கத்தில். ரெண்டு சைடும் அதே மாதிரி தைச்சிக்கலாம். நீங்கள் கட் பண்ணும்போதே நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் மார்க் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ மடக்கணும்னு கரெக்டாக பார்த்து மடக்கி தைச்சிக்கலாம். இல்லைன்னா ஒரு கால் ஜாஸ்தி மடக்கிட்டிங்கன்னா அப்புறம் ஃபுல்லாக ஜாயின் பண்ணும்போது டிஃப்ரென்ஸ் வரும், மேலே கீழே வர மாதிரி வரும். இப்போ 2 கால் பகுதியிலையும் 2 பக்கமும் தைச்சாச்சு. இப்போ கிராச் லைன் 2 கரெக்டாக வரணும். ஃப்ரண்ட்டு பேக்கு கரெக்டாக வச்சுட்டு கால் பக்கத்துலேயும் பிடிச்சிட்டு 1/2 இன்ச்சு கேப் விட்டுட்டு கீழே வந்து கால் பக்கத்தில் வந்து 7 தான் நார்மல் அளவு. உங்களுக்கு இன்னும் டைட்டாக வேணும்னா 6.5 இல்லை 6 வச்சுக்கலாம். ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் உங்களுக்கு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விடுற மாதிரி இருக்கும், கேப்பு துணி விடுற மாதிரி இருக்கும். மேலே போக போக 1/2 இன்ச்சு தான் விடணும். மிடில் அந்த கிராச் லைனும் கரெக்டாக வச்சுக்கணும், அந்த ஜாயிண்ட் கரெக்டாக வரணும். வெளியில் திருப்பிட்டு பார்த்தோன்னா அந்த ப்ளஸ் மாதிரி இருக்கணும், அது கரெக்டாக, அப்போ தான் கரெக்டாக ஜாயின் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். துணி ரெண்டுமே ஒரே மாதிரி வச்சுக்கணும். அது இதுவும் மேலே கீழே இருக்க மாதிரி இருக்கக்கூடாது.
இதுவும் அதே மாதிரி டபுள் ஸ்டிச், ஒரு ஸ்டிச் மேலே இன்னொரு ஸ்டிச் போட்டுட்டு சைட்லேயும் ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஓவர்லாக் பண்ணுறதா இருந்தால் தேவையில்லை, ஓவர்லாக் பண்ணலைன்னா ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ தையல் மேலே இன்னொரு தையல் போட்டுட்ருக்கேன். சைடில் உள்ள எக்ஸ்ட்ரா கிளாத்து கொஞ்சம் கட் பண்ணி விட்டேன். தைக்கும்போது செக் பண்ணிக்கோங்க, லூப் விழாமல் இருக்கணும். லூப் விழுந்துருந்ததுன்னா அப்புறம் நீங்கள் தைச்சிட்டு இப்படி வெளியில் எடுக்கும்போது வெளியில் பிரிஞ்ச மாதிரி இருக்கும். ஸ்டிச் நல்லா விழுதான்னு செக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பார்ட்டு தைச்சி முடிச்சாச்சு, கால் பகுதியும். இப்போ வெளிப்பக்கமாக திருப்பிட்டு நம்ம ஃபஸ்ட்டு தைச்சோம் இல்லையா, மேலே உள்ள பார்ட்டு இது கால் பகுதியும் சேர்த்து ஜாயின் பண்ணலாம். இப்போ இது ரெண்டும் ஜாயின் பண்ணியாச்சுன்னா பேண்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் மேலே உள்ள பார்ட் வந்து உள்பக்கமாக திருப்பிக்கிறேன். உள்பக்கமாக திருப்பிட்டு ஃப்ரண்ட்டு பேக் வரும் இல்லையா, அந்த இடத்த வந்து கரெக்டாக அந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா அதை மாறுச்சுன்னா தைச்சி முடிச்சப்புறம் மாறி இருந்துச்சுன்னா கஷ்டம், திருப்பி எல்லாம் பிரிச்சுட்டு தைக்கிற மாதிரி இருக்கும். பேக்குக்கு வந்து ரெண்டே 2 ஃப்ளீட்ஸ் மட்டும் வைக்கிறேன், ஜாயின் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ திருப்பி பார்த்தோன்னா வெளிப்பக்கம் அதுவும் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கோங்க தைக்க முன்னாடி. அந்த நடுவில் தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று ஒரே ஒரு ஃப்ளீட்ஸ் மாத்திரம் வச்சுட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் தைக்க முன்னாடி பிகினர்ஸாக இருந்தால் தைக்க முன்னாடி அங்கங்கே பின் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தைக்க ஆரம்பிங்க. தைக்கும் போது அந்த பின்னை எடுத்துகிட்டு தைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு தைச்சிட்டு அப்புறம் பிரிக்க வேண்டிய அவசியம் வராது தப்பாயிருச்சுன்னா. இப்போ ஃப்ரண்ட்டில் ஜாயின் பண்ணுறேன்.
இப்போ ஃப்ரண்ட்டில் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ பேக்லேருந்து ஜாயின் பண்ணிகிட்டே வரும்போது எக்ஸ்ட்ரா கிளாத்தை அந்த ஃப்ரண்ட்டு கிராச் லைன் வருது இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு 4-5 ஃப்ளீட்ஸ் வர மாதிரி வரும். இந்த கிளாத்துக்கு இவ்வளோ தான் வரும். இப்போ செமி பட்டியாலா ஃபுல் பட்டியாலானா நிறைய ஃப்ளீட்ஸ் வரும். அது இன்னொரு இதில் பேண்ட்டுக்கு தைக்கும்போது நான் காமிக்கிறேன். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டே ஃப்ளீட்ஸ் வச்சுட்டு அப்புறம் கூட கால் பகுதியும் மேலே உள்ள பார்ட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். எது ஈஸியோ அப்படி தைச்சிக்கலாம் நம்ம. ஃப்ளீட்ஸ் வைக்கும்போது 2 சைடும் ஒரே மாதிரி வைக்கணும். ஒன்று உள் பக்கமாக வந்துச்சுன்னா உள் பக்கமாக வைக்கணும், இல்லை வெளிப்பக்கமாக வைக்கிறீங்கன்னா இப்படி ஃப்ளீட்ஸ் இப்படி திருப்பி வைக்கிறீங்கன்னா வெளிப்பக்கமாக வச்சுக்கணும். ஆனால் 2 சைடும் ஒரே மாதிரி வைக்கணும். மாற்றி மாற்றி இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ நான் ஃப்ளீட்ஸ் வச்சு முடிச்சிட்டேன். ஃபுல்லாக 2 டபுள் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஓரத்துலேயும் ஒரு ஸ்டிச் போட வேணாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல் துணி எக்ஸ்ட்ராவாக ஏதாவது சின்ன சின்னதாக இருந்ததுன்னா அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க அப்பப்போவே. அப்போ தான் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பேண்ட் தைச்சி முடிச்சாச்சு. அந்த ஃப்ளீட்ஸ் பாருங்கள் 2 உள் பக்கமாக இருக்க மாதிரி இருக்கும். இல்லை வெளிப்பக்கமாக வச்சிங்கன்னா 2 சைடும் வெளிப்பக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ தைச்சி முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.